ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அஞ்ஞானிகள் மற்றவர்களுக்கு முன்பாக ஜெபிக்கும் பொழுது they use more words in their prayer because then only God will hear my prayer. They think like that. அவர்களுடைய நினைப்பு என்னவென்றால், என்னுடைய ஜெபத்தை அப்பொழுதுதான் கர்த்தர் கேட்பார் என்று அவர்களுடைய எண்ணம். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் ஜெபிக்காதிருங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்கள் பிதாவான தேவன் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணுமா? எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் தான். ஆனால் அவன் கருத்தாய் ஜெபித்தான். ஜெபித்த பொழுது 3 வருடம் 6 மாதம் மழையும் பனியும் பெய்யாதபடி வானத்தை அடைத்தான். அதே போல் அவன் கருத்தாய் ஜெபித்த பொழுது மழை பெய்தது. இதை ஒரு அடையாளமாக இயேசு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலேயும் யாக்கோபு நிருபத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் தான், ஆனால் அவன் கருத்தாய் ஜெபித்தான். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறதெல்லாம் எப்படி ஜெபிக்கிறோம்? எங்கேயாவது ஒரு ஜெபக்கூடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஜெபக்கூடத்தில் ஒரு ஜெபிக்கிற ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. உடனே ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆதியாமத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்த முதல் நாளில் சிருஷ்டித்தது முதல், ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தீரே அப்படின்னு ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆமேன் அல்லேலுயான்னு சொல்கிற அளவுக்கு வந்து முற்றும். புதிய ஏற்பாடு முற்றிற்று அப்படின்னு நாங்கள் முற்ற வச்சுட்டு தான் நம்மால் நிற்கும். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது கருத்தாய் ஜெபிக்கணும். என்ன கருத்துனா, என்ன ஜெப குறிப்பு உங்களுக்கு கையில் கொடுக்கப்படுகிறதோ அல்லது உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அந்த குறிப்புக்கு மாத்திரம் நீங்கள் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரருடைய கையில் மைக்கை கொடுக்கவே பயப்படுவாங்க. ஏன்னா, ஆம் கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, இதான் அவருடைய ஜெபத்தில் நிறைய இருக்கும். அவர் சொன்ன குறிப்புக்கு ஜெபம் பண்ணது சரித்திரமே கிடையாது. இந்த காலை வேளையில் வருகிறோம் கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, சொல்லும் கர்த்தாவே, அப்படி கர்த்தாவே, இப்படி கர்த்தாவேன்ட்டு இவர் பாடுன்னு பேசுவார். அப்படி ஒரு 10 நிமிஷம் ஆரம்ப ஜெபமே இப்படி இருக்கும். ஆரம்ப ஜெபம் கொடுத்த உடனே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ஜெபத்தை அப்படி ஒரு 1/4 மணி நேரம் அடித்து நிரவி போயிட்டே இருப்பார். அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுவார், முடிக்கிற மாதிரி வந்துடுவார். நாங்கள் நினைப்போம், ஐயோ முடிக்க போகிறாரு. அடுத்த ஆள்கிட்ட சொல்லுவோம், முடிக்க போகிறார், ஆராதனை ரெடி, ஆராதனை ஆட்கள் மைக் எடுங்க அப்படின்றோம். அவங்க மைக் எடுத்து மியூசிஷியன்லாம் உட்காந்து மியூசிக் போட்டு அவன் ஆரம்பிக்க போகிற நேரம் இவர் ஆம் கர்த்தாவே, சொல்லும் கர்த்தாவே, அப்படி கர்த்தாவே. உடனே அவன் மைக் எடுத்தவன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் போய் அப்படியே உட்காந்துருவான். இந்த மனுஷன் எப்போ கொடுக்குறானோ அதுக்கப்புறம் நம்ம ஆராதிக்கலாம். சிலருக்கு அந்த வியாதி இருக்கும். மைக்கு கிடச்சிட்டா தான் என்ன நிலையில் இருக்கிறோன்னே தெரியாது. ஜெப குறிப்பை கொடுத்துட்டா நாங்கள் என்ன ஜெபிக்கிறோன்னே தெரியாது. அது இங்கே மட்டும் இல்லை, பெரிய சபைகளே அப்படி தான், சின்ன சபையிலே அப்படி தான். ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அலக்கழிக்கக்கூடாது, வெறுத்து போயிடுவாங்க. இப்போ நாங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்கிற காலத்தில் எப்போதுமே எங்கள் மெஸ்ஸில், அதாவது எங்களுக்கு மெஸ் டீம்னு ஒன்று இருக்கும்.
ஸ்டூடெண்ட்லேயே ஒரு டீம் வந்து மெஸ் சேர்மனை வச்சு மெஸ் சேர்மன் போட்டு சாப்பாட்டுக்கு அவங்க தான் அந்த ஒரு மாதத்துக்கு அந்த டீம் தான் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதற்கு பணத்தெல்லாம் பைபிள் காலேஜ் ட்ரெஷரர் கொடுத்துருவாரு. அவங்க அதுக்கான பில்ஸு கணக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த பணத்தை கொடுத்து கணக்கு பார்ப்பாங்க. ஒரு நாள் அந்த 15 நாளைக்கு அப்போ ஒரு அமௌண்ட்டு கொடுக்கும்போது அந்த அமௌண்ட்டில் சில நேரத்தில் காய்கறி, பருப்பு, எண்ணெய், அரிசி இதெல்லாம் சில காலகட்டத்தில் குறைவாக இருக்கும், சில காலகட்டத்தில் பயங்கர அதிகமாக இருக்கும். தக்காளி விலையில் 100 ரூபா 110 ரூபா போகிற காலத்தில் அவங்க ரொம்ப கஷ்டம். 10 ரூபா 5 ரூபா விற்கிற காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க. அப்போ ஒரு மாதத்தில் அவங்க செய்யும்போது நல்லா மீந்துருச்சு, நிறைய பணம் மீந்துருச்சு. அப்போ டீன்கிட்ட போய் கேட்குறாங்க, பாஸ்டர் நாளைக்கு 15 நாள் முடியுது, அதனால் ஒரு விருது கொடுத்துட்றோம். அப்போ உடனே டீன் சொல்லிட்டாரு, காசு இருக்கா தம்பி, இருந்தால் கொடுத்துருங்க. அப்போ எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் பிரின்ஸிபல்லேருந்து எல்லாருக்கும் சொல்லியாச்சு வாங்கன்னு. வந்தாங்க, இலை சாப்பாடுன்னு சொல்லியாச்சு. அப்போ அன்றைக்கி இலை போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாம் பிரியாணி, சிக்கன், என்னென்னமோ அந்த அன்றைக்கி அவங்களுக்கு என்ன விருது என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க மீந்த காசில். சாப்பாடு எல்லாருக்கும் போட்டாச்சு. போட்ட உடனே எங்கள் பிரின்சிபல் என்ன சொன்னார், ஜெபிப்போம் தம்பி, நீங்கள் ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டரை எழுப்பி விட்டார். நீங்கள் ஜோ பண்ணுங்க அப்படின்ட்டார். உடனே அவர் அப்படியே கண்ணை மூடி ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னாரு. அவ்வளோதான் சொன்னார். உடனே அங்கே பக்கத்தில் இருந்த பாஸ்டர் அவர் சொல்லிட்டாரு, டேய் இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஜெபத்தை முடியுமாட்டா, நீங்கள்லாம் உட்காந்து சாப்பிடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவர் ஜெபத்தை முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு சாப்பிட சொல்லிட்டாரு. எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவர் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு 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 விருது கொடுக்குறாங்க. அங்கே போய் என்ன சொல்கிற, சத்துருக்களுக்கு முன்பா. அப்போ பிரின்ஸிபலாக சத்துருவா, பக்கத்தில் இருக்க அகடமிக் டீன் சத்துருவா, இல்லைன்னா ட்ரெஷர் சத்துருவா, யாருப்பா சத்துரு? ஏன்னா சத்துருக்கள் முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இந்த லைனால் அபிஷேகம் பண்ணி, எந்த வசந்தை எங்கே சொல்லணுன்னே தெரில. சிம்பிளாக ஜெபம் பண்ணோம், செய்த கரங்களை ஆசீர்வதிங்க, ஏழைகளும் திக்கற்ற பிள்ளைகளை நினைக்கிறோம், நாங்கள் உண்டு உமக்காக வேலை செய்ய பலன் தாரோம், நன்மையினால் நிரப்போம். அவ்வளோதான். இதுலேயும் ஷார்ட்டாக ஜெபம் பண்ணுற ஜெபம்லாம் இருக்குது. அவ்வளோதான் ஜெபம். அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு நம்ம பாட்டு சாப்பிட வேண்டியதான். அதை விட்டார். அவர் போனார் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் அவர் ஜெபம் பண்ணுறாரு, பாதி பேர் சாப்பிட்டு முடிச்சு எழுந்து போயிட்டான். அவர் கண்ணத்தை பார்க்குறாரு, பாதி பேரை காணோம். இவர் முழிக்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் இருந்த பஸ்ஸில் உட்காந்து சாப்பிடுங்க பஸ்டர் இப்போ அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ நம்ம ஞானம் போயிட்டோம், எங்கே என்ன ஜெபிக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும்ல. நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். கருத்தாய் ஜெபிக்க பழகணும். அதுக்காக மற்றவங்களை போய் குற்றப்படுத்தக்கூடாது. தெரியலன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம அவங்களுக்கு தெரியல, ஜெபிக்க தெரியல, அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சிஸ்டர், பிரதர், நீங்கள் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் ஷார்ட்டாக இப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா இன்னும், அதாவது நீங்கள் ஒரு ஆள் ஜெபம் பண்ணி இந்த ப்ரேயர்ஸில் ஒரு மணி ஆகிறதுனால நீங்கள் சுருக்கமாக ஜெபம் பண்ணி இன்னொரு 4 பேர் ஜெபம் பண்ணுவாங்கள்ல வேறு வேறு குறிப்புக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அவங்களுக்கு பக்குவமாக சொல்லி கட்டி கொடுங்க. சிலர் கடிந்து கொண்டு அவங்கள அப்படி திட்டி இப்படி திட்டு நாளைக்கு ஜெபத்துக்கு வரமாட்டோம், சர்ச்சுக்கு வரமாட்டோம். இந்த நிலை கிடையாது. ஆவியானவன் நம்ம நடத்துகிற விதம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் ஜெபியாதிருங்கள். அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, முட்டி போட்டு கையை உயர்த்தி அவன் பாட்டு அவனுக்கு மீனிங்கே தெரியாது, ஆனால் ஜெபம் பண்ணுவான். அவனுக்கு அர்த்தமே புரியாது, ஆனால் ஜெபம் பண்ணுவான். அவன் என்ன ஜெபம் பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது, ஆனால் ஜெபம் பண்ணுவான். அப்படி இல்லை. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கவனிக்கும்படி நம்ம அருகில் இருக்கிறார். நாம் கருத்தாக ஜெபிக்கணும்.
நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கணும். நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கணும். நாம் தேசத்திற்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். நம்முடைய பிரச்சனைகளில், போராட்டங்களில் நிதானத்தோடு ஜெபிக்கணும். நிறைய இருக்குது, ஜெபத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் இன்சஸ்ட் பண்ணால், பேச சொன்னால், நான் வேணா ஜெபத்தினுடைய காரியங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பேசுகிறேன். நான் தொடர்ச்சியாக பேச மாட்டேன். ஆவியானவர் எனக்கு எப்போ சொல்கிறாரோ அப்போ பேசுவேன். ஆண்டவருக்கு சித்தமானால் அதை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அவர்கள் இந்த காலை வேளையில் கருத்தாய் ஜெபியுங்கள், அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென்.